எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க பர்சனல் பற்றி நம்ம எப்படி இப்படி ஒரு கேள்வியாக கேட்டு உன்னை நம்ம மடக்கனதான் நினைக்காத, வாயில் மடக்கு ஊதியை வச்சு அடிப்பேன். கமெண்ட்ல எவனாவது கேட்டானா அது அவங்க பர்சனல், நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு கேட்டானா அவன் செலிபிரிட்டி மயராவே இருக்கட்டும், விஜயோட ஃப்ரெண்டு அந்த ஸ்ரீமன் தடினாவே இருக்கட்டும், என்ன பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டு அப்படின்னா அரசியல் வாழ்க்கைன்னு வந்துட்டு உனக்கு ஏதுடா பர்சனல்? உனக்கு நடிகனா இருக்கும் போது அவன் ஒய்ஃப் பேர் கூட தெரியாது. நான் சொல்றது சின்ன சின்ன நார்மல் நடிகர்கள், துணை நடிகர்கள், இல்ல சாதாரண இப்ப ஒரு மாவட்ட செயலர் பேரை சொல்றேன், உங்களால அவங்க ஒய்ஃப் இல்ல பேரு என்ன எப்படி வாழ சொல்ல முடியுமா? என்ன தெரியாது, யாருக்கும் தெரியாது. மிஞ்சி போனா அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு, க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஏதாவது முன்ன பின்ன. அதுவும் எல்லாருக்கும் கேட்டா தெரியாது. ஆனா தலைவன்ற ஒண்ணு வருது இல்லையா, ஒரு கட்சி தலைவன் நீ ஒன்னு முன்னாடி கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டு இல்லையா, அப்ப நீ யாரு, என்ன, உன் ஜாதகம், உன் வெங்காயம், என்ன நட்சத்திரம், என்ன குலம், என்ன கோத்திரம், அரசியல், என்ன ஜாதி, நீ என்ன ரிலீஜியனு, நீ எத்தனை பொண்டாட்டி உனக்கு இருக்கு, எத்தனை புள்ள இருக்கு, உன் அப்பன் யாரு, நீ இங்கேருந்து வந்துச்சு காசு, நீ என்ன பண்ண ஏது பண்ண, டேய் நீ காலையில கக்கா போறதுல இருந்து சாயங்காலம் படுத்து குப்புற படுத்து தூங்குறது வரைக்கும் எல்லா நியூஸும் இங்க வெளிப்படையா வெளில வரும். உனக்கு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனலே கிடையாதுடா, யாருக்குமே கிடையாதுடா. இந்த ஜேர்னலிஸ்ட் படிக்கிறவங்களாம் உள்ள கொண்டது இல்லை, நான் உங்க பர்சனல் வாழ்க்கையில நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வெங்காயத்தில் உன்னோட வச்சுக்க, மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க பர்சனல பேசக்கூடாதுன்னு. நேற்று சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் பேசும்போதெல்லாம் பார்த்து சிரிச்சு கை தட்டி ட்ரோல் பண்ணி போடும்போதெல்லாம் அப்பெல்லாம் அடுத்தவங்க பர்சனல் தெரியலையா? இதை நம்ம மீம்ஸுக்கு யூஸ் பண்றோமே, அவன் நடிக்கிறான் மேடம், அவன் நடிக்கிறான் மேடம், அதை நம்ம எடுத்து பேசுறோமே, சொல்வதெல்லாம் உண்மையில. இன்னைக்கு இதே லட்சுமி ராமகிருஷ்ணன் பெண்ணியம் பேசுற பெண்ணிய போராளிகள் எங்கம்மா போனீங்கல்லாம்? நீங்க இப்ப பெண்கள் தினம் எங்க ஒரு அட இந்த சமூகத்துல ரொம்ப இந்த சொசைட்டில பெரிய இடத்துல இருக்கிறவங்க ட்வீட் போடுங்கப்பா, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட வேண்டியதுன்னு பயமா இருக்குல்ல. விஜயை பார்த்தா, ஒரு தலைவனை பார்த்தா பயம் வரக்கூடாது, மரியாதை வரணும். மரியாதை வந்தாதான் அவன் தலைவன், பயம் வந்தா தலைவன் கிடையாது. மரியாதை வரணும். ஒரு அரசியல் கட்சி தலைவன், நீ ஃபாலோ பண்ற ஒரு தலைவனை பார்த்தா அவனை பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி மரியாதை வரணும். அவன் தான் தலைவன், மக்களுக்கான தலைவன். பயம் வந்தா ரவுடி. பொம்பளைங்க தப்பு செஞ்சா பொம்பளைங்க தட்டி கேட்டா ஆம்பளைங்க கம்முன்னு வேடிக்கை பார்க்குறோம், பரவாயில்லடா, செம்மையா கட்டிச்சிடான் அந்த பொண்ணு, சூப்பர்ரா அப்படின்ட்டு போயிடுவான். எல்லாம் கை தட்டி சிரிச்சு எனக்கு என்ன நமக்கு என்ன. அப்புறம் நாளைக்கு எவனோ ஒருத்தன் பேசுவான், இந்த பெண்கள் கொடியை தூக்கிட்டுலாம் சுத்தக்கூடாது, என்ன எல்லாருக்கும் பர்சனல் இருக்குன்னா அப்போ எங்களுக்கும் பர்சனல் இருக்கு, மற்ற ஆம்பளைங்களுக்கும் பர்சனல் இருக்கு. அவன் யார வேணாலும் வச்சுப்பான், யார வேணாலும் வச்சுப்பான், கேட்கக்கூடாது, வந்து கேட்கக்கூடாது. ஓப்பனா மேடையில் ஒர்த்து இல்லைன்றான் கட்டின பொண்டாட்டிய, அது உட்காந்து எல்லாம் கை தட்டி விசில் அடிச்சு வாங்கடி, நீங்களாம் ஓட்டு கேட்க வருவீங்கடி, வாங்கடி, அப்புறம் இருக்குடி உங்களுக்குலாம் கக்கலை. பொம்பளைங்களெல்லாம் பெத்து வளர்த்து விட்டுருக்கானு பேர், 50 கிலோல 70 கிலோல 100 கிலோல. என்ன எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? இதுதான் ஏன் நான் பேசுறதே இல்லை. இல்ல இருக்கோம், நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஆதவர்ஜி நான் இப்போ ஒண்ணு சொல்லியிருக்கான், இந்த ஸ்பேஸுக்கு சம்பந்தமா இருக்குன்னு தெரியல, நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேசினா என்ன ஆகும்ன்றோம். இதுதான் சொல்றேன், நீ மாற்று அரசியல்னு சொல்லி வந்துட்டு இவரை பத்தி பேசுறது, அவரு வச்சிருந்தாரு இவர் வச்சிருக்காரு. நான் இப்பதான் சொன்னேன், இங்க அரசியல்வாதிகள்லாம் தனியா இங்க அவங்களுக்கு ஒரு வீடோ 2 வீடோ இருந்தாலும் ஓப்பனா இல்லை. நான் கேட்குறேன், அந்த ஆளு வந்து இவன் ஆதவர்ஜனா அதே கட்சியில போய் தானே நீ 2021 இருந்த, அப்ப தெரியாதா? அவர் கலைஞர் வந்து ஒரு மனைவி இறந்துட்டாங்க. இல்ல கருணாநிதி வந்து எனக்கு என்ன 2வது பொண்டாட்டி இல்லைன்னு எங்க மறுத்தாரா என்ன? இல்ல எதுவும் சொல்லாம ஓப்பனா மேடையில மனோரமா ஆட்சி வச்சுக்கிட்டு ஒண்ணு சொன்னாரு, என்ன என் தலைவன் கூட அந்த மேடையில இருந்தாப்புல நினைக்கிறேன். இந்த அம்மா தான் போட்டு உடைச்சது அப்படின்னு சொல்லி மனோரமா தான் போட்டு உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா நகைச்சுவையா சொல்லுவாங்க. மேடையில வந்து மேடைக்கு கீழே வந்து 2 மனைவி உட்காந்துருப்பாங்க. என்ன பேச்சு இது? ஓப்பனா மேடையில உண்ணாவிரதம் பண்ண கூட தான் தலைமாட்டில் ஒரு ஒய்ஃபும் கால் மாட்டில் ஒரு ஒய்ஃபும் ஒரு 2 பேரும் இந்த பேர் சேர போட்டு தான் உட்காந்தாங்க. எங்க அப்ப என்ன விஜய் போட்டு உட்காந்துருவான் அப்படியே?
என்ன பேச்சு? அவர் நல்லா இருக்கிற வரைக்கும் யாரு காலையில ஒரு வீட்டுல மதியம் ஒரு வீட்டுல சாப்பிட்டாரு. யாரு கூட கம்பேர் பண்றது? இப்ப அவன் பேசிட்டான், கலைஞரை பத்தி பேசினா என்ன ஆகணும், இப்ப பேசிட்டான். இப்ப பதிலுக்கு யாரு பேசுனா? அந்த அம்மா கனிமொழி தான் பேசணும். கரெக்டா? ஆமா, நீ டிக்ளேர் பண்ணு, ஆமாண்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணு. நீ இது ஏன் என்ன மத்தவங்களை கம்பேர் மாதிரியான பண்றீங்க? மாற்று அரசுன்னு சொல்ற. ஒரு அது எந்த ஒரு கட்சி தலைவனா இருக்கட்டும், ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்து போனவங்களை பத்தி தப்பா பேசுறது மக்களை ஏத்துக்க மாட்டான். நீ இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை அவரோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்து வச்சு நோண்டி பேசுற அப்படி, அது எம்ஜிஆரா இருந்தாலும் சரிதான், எம்ஜிஆரா இருந்தாலும் தப்பு தான். இறந்து போனவங்களோட குடும்பத்தை நோண்டி எடுத்து வச்சு பேசுறேன், அதெல்லாம் பேசும். அப்ப நீ என்ன சொல்ல வர? ஆமா, விஜய்க்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்கு, அவன் 2 இல்ல 4 பொண்டாட்டி அவன் வச்சுப்பான், அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாது. மற்றவங்களாம் நீ கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் விஜய் இது என்ன மாதிரியான மனநிலை? இப்போ இவங்ககிட்ட போய் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட போய் கேள்வி கேட்டா, ஏங்க இது இந்த மாதிரி உங்க நீங்க நீங்க வேட்பாளரை வச்சிருக்கிற ஒரு ஏரியால இந்த மாதிரி இவர் இப்படி பண்றாருங்க, இதெல்லாம் நீங்க திமுகவை கேட்டீங்களா? டேய், முதுகுல அழுக்கு இருக்கு, அதை பார்த்து அதை சரி பண்றான்னா இது நீ திமுகவை கேள்வி கேட்டியா? என்னடா இது ஆன்சர்? இது மானங்கெட்ட ஆன்சரு. அவன் சொல்றான்னு இந்த தற்கொலைகளும் அதை எடுத்து சுத்துறதுங்க. அதுக்கு இது பதில் கிடையாதுல்ல. இப்போ சரி, ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் சீமானு விஜயலட்சுமி பஞ்சாயத்து எடுத்து வச்சு இங்க ஊரே பேசுனுச்சு இல்லையா? அன்னைக்கு யாராவது இப்போ எடுத்துட்டு வந்தீங்களா? இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம இங்க பேசக்கூடாதுங்க அப்படி இந்த அன்னைக்கு அந்த லாஜிஸ்டிக் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இல்ல. அப்ப சீமானுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? ஓப்பனா எடுத்து பத்திரிகையை பார்த்துட்டு ஓப்பனா சொன்னாப்புல, கோர்ட்ல ஓப்பனா போய் கேஸை போட்டு தைரியமா நின்னாப்புல, அந்த தைரியம் உனக்கு இருக்கா? சொன்னாரு, கிண்டல் அடிப்பார், எங்க அம்மா யாருக்கு போட்டு போட்டுச்சு தெரியுமா? யாருக்குப்பா அப்படி? அந்த அம்மாவுக்கு போட்டுச்சுரா அப்படின்னு. அப்ப நீ யாருக்குப்பா போட்ட? நான் எப்போ டிஎம்கே தாண்டா போடுவேன் அப்படின்னு. இது ஃபேக்ட். இது இங்க லெசன்ல இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் இது யாருக்காவது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்படிதான் போச்சு. லேடிஸ் எல்லாம் ஏடிஎம்கே கோட்ட போட்டாங்க, ஜென்ஸ் எல்லாமே அதோட பவர் தான் அந்த அம்மா கடைசி வரைக்கும் காப்பாத்திடுச்சு. தான் உயிரோட இருக்கிற வரைக்கும், தான் உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த கட்சிக்கு அந்த வாக்குகளை விட்டுட்டு போச்சு அந்த அம்மா. விமன் பவர். ஒரு பொம்பளை என்னால சாதிக்க முடியும், பெண்கள் நினைச்சா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு காட்டினவங்க, கண்ணு முன்னாடி காட்டினவங்க. அப்பேற்பட்ட பெண்கள் இருக்கிற நாட்டுல, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்த இந்த நாட்டுல ஒருத்தவன் கட்டின பொண்டாட்டிய ஒருத்து இல்லைன்றான், 100 பொம்பளைங்க ஏறி கை தட்டி விசில் அடிச்சு அக்காவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்போம், உங்களுக்கு என்னன்னு கேக்குது. தமிழ்நாடாது? அப்ப இருந்த தமிழ்நாடாது? அந்த அம்மா இன்னைக்கு இருந்ததுன்னா நீ எல்லாம் என்ன கதியா இருப்ப? அந்த பொம்பளைங்க எல்லாம் நீங்க எல்லாம் என்ன கதியா இருப்பீங்க? உங்களை நீங்களே ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் இதுவே என்னன்னா, ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை மதிக்க கத்துங்க. பெண்கள் உங்களை நீங்க மதிக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் மத்தவன் மதிப்பான். மத்தவன் மதிக்கல, இவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி பேசிட்டான்னு சொல்லி உட்காந்து குரலை எழுப்புறது முதல்ல, அப்புறம் அது செகண்ட். ஃபர்ஸ்ட் பெண்களை மதிக்கணும். இப்படி ஒரு பொண்ணு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை தட்டி கேட்கணும். நான் சொல்றது இங்க சாதாரணமா முகம் தெரியாத இருக்கிற பெண்களுக்கு கிடையாது. இந்த சொசைட்டில பெரிய லெவல்ல இருக்கீங்களா, என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி வந்து மீட்டுன்ற பஞ்சாயத்துல முன்னாடி வந்து குரல் கொடுத்தீங்கல்ல, இப்ப எங்க போச்சு அந்த தைரியம்? அப்ப நீங்க இந்த விஜய் ரசிகர்களை பார்த்து பயப்படுறீங்க. அவனுக்கு என்ன மிஞ்சி போனா 3ல் 1 பங்கு தான், என்ன 3ல் இன்னும் 3ல் இல்ல 10ல் 1 பங்கு தான் அவனுங்க இருப்பானுங்க. மிச்சம் இருக்கிற 9 பங்கு யாரியா? மற்ற ரசிகர்கள் தானே. அந்த தைரியம் இருக்கா? நீங்க குரல் கொடுத்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்றது எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? ஆனா உங்களை விமர்சனம் பண்ற ஒரு 4 பேர் இருக்கதான் செய்வான். நான் ஒரு கருத்து சொல்றேன்னா இங்க பல பேருக்கு பல மாற்று கருத்து இருக்கதான் செய்யும். 10 விதமா பேசுவான், அதுல 5 பேர் ஆம்பளை தரையா பேசுவான், விதமா பேசுவான், பொம்பளை 5 விதமா பேசுவான். ஏத்துக்காது. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சொல்ல வேண்டிய கருத்து தைரியமா சொல்லணும்ல. அந்த தைரியம் இல்லைன்னா அப்புறம் என்ன நீங்க விமர்சனம் எதுக்கு கொண்டாடுறீங்க? பேட்டி கொடுக்காதீங்க. இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மா பக்கத்துல இருந்து போட்டோ கொடுக்க வேண்டியது, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அப்பா பக்கத்துல இருந்து போட்டோ கொடுக்க வேண்டியது, சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு சில்ட்ரன் பக்கத்துல இருந்து போட்டோ கொடுக்க வேண்டியது. என்ன ஊர் நீ கொண்டாடியா? நீ மதி, உன் வீட்டுல இருக்கிறவங்க நீ மதிச்சு கொண்டாடு.
உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா உன் கடவுளை நீ கொண்டாடு. மத்தவன கடவுளை குறை சொல்றது போல உன் கடவுளை நீ கும்பிடு. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா மத்த எந்த கடவுளையும் சொல்லாத, குறை சொல்லக்கூடாது. ஊருக்கு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? பொதுவா இருக்கிறனா ஒண்ணு பொதுவா இருந்துடணும், இல்ல சார்பா நிக்கிறனா சார்பா நின்னுடணும். அதை வெளிப்படையா சொல்லிடணும். நீ ஏன்டா தப்பு பண்ண கேட்டா நீ அவனை கேள்வி கேட்டியா? என்ன இது, நீ ஏன்டா படிக்கலன்னு கேள்வி கேட்டு டீச்சர் வந்து உன்னை வந்து ஏன்டா படிக்கலாம் கேட்டா அவன் கூட தான் படிக்கல, நீ அவனை கேள்வி கேட்டேன் கேட்பியா? கண்ணத்துல 2 போட மாட்டாங்க. என்ன பதில் இது, என்ன கேள்வி இது? ஒரு அரசியல் கட்சி தலைமறையா இருக்கிறான் இந்த ஆதவர்ஜனா புறம்போக்கு எச்சக்கல. ஏன்டா ஒரு எந்த சேனல்ல போய் பேட்டி கொடுத்தாலும் ஆப்போசிட்ல உன்னை அவனா கேள்வியே கேட்க கூடாது, இவர் பதில் மட்டும் சொல்ற. என்ன என்ன இது, என்ன லெக்சர் கிளாஸ் நடத்துற, என்ன கேம்பெயின் நடத்துற மயிறு? சரியான ஆம்பளையா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தி பிறந்தனா ஆப்போசிட்ல கேள்வி கேட்கணும் விட்டு பதில் சொல்லணும்டா. அவன் கேட்கிற குறுக்க கேள்விக்கு பதில் சொல்லு. பேசுறான் பேச்சு மயிறு. சாரி, மறுபடியும் குறுக்க வந்துட்டேன். அது எமோஷன்ல ஒரு ஃப்ளோல போறேன்னா கட்டு கிடக்காம அது பற்றி போயிட்டே இருக்கு. நீங்க பேசுங்கப்பா, யாராவது பேசுங்க. உள்ள அவ்வளோ ஆதங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் குறுக்க வந்துட்டேன்னா சரி இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ரீல்ஸ் எடுத்து போட்டு, யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு, இல்ல மீம்ஸ் எடுத்து போடுறது, இதெல்லாம் லைக் ஆர்டிக்குன்னு நினைச்சுக்காதீங்க. மற்றவங்க என்ன பண்றாங்களா எனக்கு தெரியாதுங்க. தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த ட்விட்டர்ல உள்ள வந்து நார்மலா எல்லாரும் மாதிரியும் ஃபேன் ஃபைட் பண்ணி அவனை எதிர்க்கும் போது நானும் 10ஓட 11 தான் இருந்தேன். என்னை மட்டும் தனியாக உட்காந்து டார்கெட் பண்ணும்போது நானும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காக எடுக்கிற ரிவெஞ்சா நினைக்கிறியா? எடுத்துக்க. என் தலைவனுக்காக முதல்ல நான் நின்னேன். என் தலைவன் என் கூட நிக்கிறாருன்னா எனக்கு நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவரு என்ன சண்டை போட சொல்லல, அவரு என்ன ஃபேன் ஃபைட் பண்ண சொல்லல. அவனை இந்த நடிகை எதிர்த்து பேச அந்த நடிகை எதிர்த்து பேசணும் அவரு எனக்கு சொல்லல. இது ஏன் முடிவு? அவன் செஞ்சதுக்கு அவன் தான் தண்ணி குடிக்கணும். உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். நான் செய்யற தப்புக்கு நான் தண்ணி குடிப்பேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நான் தைரியமா கேள்வி கேட்பேன். எங்க எனக்கு வந்து நீங்க நம்ம பேசினா நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க, நம்மள வந்து திட்டுவானுங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க. அதுக்கு நீ பயந்தினா நீ வீட்டு விட்டு வாசலுக்கே வெளில வர முடியாது. படி தாண்டா பத்தினி மாதிரி தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க வேண்டிதான். உட்காந்து இங்க சிங்கப்பெண்ணன்னு சொல்லி ஏன் உண்மையிலே சொல்றேன், பெண்களை மதிக்கிறவன் பெருசா பெண்களை பத்தி எல்லாம் பெருசா கேரே பண்ணிக்க மாட்டான். அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். அவன் வீட்டு பெண்களை அவன் மதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் வீட்டு பொம்பளைங்களும் அவன் நல்லா மதிப்பான். உண்மையிலே பொம்பளைங்களை மதிப்பு கொடுக்குறவன் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பான், கௌரவமா நடத்துவான். பெண்களை மதிக்காதவன் தான் சிங்க பெண்ணே, புலி பெண்ணே, அந்த பெண்ணே, இந்த பெண்ணு, நீ வா வெளியே வா, விட்டு விட்டு வெளியே வா, அப்படி வா இப்படி வா, இந்த பில்டப் ஏத்தி விடுறான் இல்லையா? புகழ்றவனோட குறை சொல்றவனை நம்பு. புகழ்றவன் உன்னை புகழ்ந்துட்டு போயிடுவான், குறை சொல்றவன் உன் மேல இருக்கிற அக்கறையில குறை சொல்லுவான். பேசுங்க சிவம் புலிராஜா. வைபீஸ்மே வைபே. ஐயோ பசி கண்ணு கட்டுதுப்பா, மணி 6 நான் சமைக்க போறேன்ப்பா, என்னால பசிக்குதுப்பா. ஐயோ தண்ணி வர மாட்டேங்குது. இவரு கோபிநாத் எங்க அவங்க புலிராஜா? ப்ரோ வணக்கம் ப்ரோ, வணக்கம். பேசுங்க. உலகத்திலேயே கேடுகட்ட கேவலமான பிறவி அப்படின்னா அது விஜய் தான் ப்ரோ. அவனை மாதிரி ஒரு ஈத்தரமான பையனை எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. அதாவது சினிமாவில் யார் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து பீட் பண்ணி மேலே வரணும்னு ஒரு எச்சத்தனம் பண்ணான். ஆனால் அது முடியல. அதாவது 2014 வந்து கோச்சடையான் படம், லிங்கா படம், சிங்காரவேலன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னன்னா இவன் நாதாரி வேத்தான பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நல்லா ஓடிட்டு இருக்க படத்தை 2 நாளில் படம் ஓடலன்னு சொல்லி இவனும் அப்பனும் பண்ண கேப் மாதிரி தனதெல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். அதே மாதிரி அரசியலில் வந்து இன்னைக்கு எப்படிலாம் கேப் மாதிரித்தனம் பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டி ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன மொத அரசியல்வாதி இவன் தான். எத்தனையோ பேர் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவங்க யாரும் வந்து பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்த்து இல்லைன்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப 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 கேவலமான பிறவி. அதாவது மலத்தோட கேவலமானவன் யாருன்னு இந்த விஜய் தான். இவனெல்லாம் வந்து வாழ்க திமுக, வளர்க திமுக. தண்ணி வந்துருச்சாம்பா.
அந்த மாதிரி வந்து இவன் சாரி கோபிநாத், ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நேத்து நடந்த கூட்டத்துல காலைல தனசேகர் நம்ம தலைவர் ஃபேன் ஒருத்தர் என்ன டேக் பண்ணி, கபில் அதை கவனிச்சா கபில? ஆமாங்க நான் கவனிக்கலைங்க, காலைல அப்புறம் பார்த்துட்டு லைக் அடி தட்டி விட்டேன். ஒரு டாக்டர் ஒன்று பேசினாங்க டிவிகே கட்சியில் நேற்று, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வழக்கம், எனக்கு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க நேற்று பேசினாங்க இல்லையா? அவங்க தலைவர் ரஜினி அப்படின்னு சொல்லும்போது டக்குனு விஜய்னு மாற்றினாங்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க நேற்று? அந்த கிளிப்பை நான் வேணா மறுபடியும் எடிட் பண்ணி நான் அதை ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன் மறுபடியும். நீங்கள் நேற்று எத்தனை பேர் நோட் பண்ணல? ஆக்சுவலி நான் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட நம்ம அந்த பேசுகிற ஆர்வத்தில் நம்ம அதை கவனிக்கல. அவங்க நேற்று மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி, அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசும்போது வேணா நான் சொல்கிறது வேணா மறுபடியும் பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக வச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் எடுத்தால் நான் போடுறேன், ஆனால் டைம் ஆகும். தலைவர் அந்த தலைவர் ரஜினி, தலைவர்னால இங்கே ரஜினி தான், சூப்பர் ஸ்டார்னால இங்கே ரஜினி தான். என்ன மக்கள் கொடுத்த பட்ட பேர் அது, தலைவர்னால அப்படிதான் வருது. அது அப்படின்னு வந்துட்டு விஜய்னு மாத்திருச்சு அந்த அம்மா. இது கூடுதலாக ஒரு தகவல், இதை வச்சு பெருமையா நான் பேசிக்கல. இது என்னன்னா மண்டையில பதிவாயிருக்கு, பெண்களோட மூளையிலேயே பதிவாயிருக்கு. யாரை எப்படி எப்படி கூப்பிடணும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. போடா திட்டுறதெல்லாம் திட்டி போட்டு அப்புறம் என்ன உட்காந்துக்கிட்டு நீங்க முன்னாடி வந்து பேசாத வரைக்கும் அப்புறம் மத்தவங்க கேட்டுட்டு தான் இருப்பான். மத்தவங்க ஆம்பளை கேள்விதான் கேட்பான், ஏமா இதுக்கு குரல் கொடுங்கம்மா, இதுக்கு ஏமா பேசல அப்படின்னா கேட்கதான் செய்வான். பேசணும். வந்து மேல வந்து இங்க ஸ்பேஸ்ல இல்ல, அங்க மேல முன்னாடி வந்து மீடியா முன்னாடி வந்து நின்று ஓப்பனா கேள்வி கேட்கணும். சார் பேசுங்க கோபிநாத். அப்புறம் நான் என்ன விட்டீங்கன்னா அப்புறம் நான் அப்படி கண்ணி ஆயிடுவேன், நடுவில் குறுக்க இன்னொன்னு வந்துருக்கேன். ப்ரோ, இந்த விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு திரியிறானுங்க தற்குறி நம்பர் 1 தற்குறி தாயலிங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வேற ஒருத்தங்க கூட போனா கூட இப்படிதான் வந்து பரவாயில்ல, கள்ளக்காதல் நல்லதுதான்பா, அது கரெக்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த தற்குறி நாய்ங்க பொம்பளைங்க. அதுங்கள என்ன இதுன்னே எடுத்துக்கிறதுன்னே தெரியல. அதுவும் ஒரு பொம்பளை சொல்றா கள்ளக்காதல் தப்பே இல்லைங்க ப்ரோ, தப்பே இல்லை, யாரு வைக்காது இருக்கிறாங்க. அந்த அம்மா பேசுற கழுத்துல பாருங்க, அந்த அம்மா கழுத்துல பாருங்க 2 தாலி இருக்கா 1 தாலி இருக்கான்னு பாருங்க. தப்பு இல்லை அப்படிங்குது அநியாயத்துக்கு. தமிழ்நாட்டோடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து, எப்படி இருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க, இது இப்படி எல்லாம் டீல் பண்ணீங்க, நீங்க தட்டி கேட்டெல்லாம் வேலைக்காது. என்ன பண்ணுன்னா விஜய் ஃபேன்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர், சின்ன பசங்க எவனாவது வந்து இல்ல லவ் பண்றான்னா அந்த பொண்ணு யார் ஃபேன் கேளுங்க. விஜய் ஃபேன் சொன்னானுங்க அப்படின்னா, டே ஒன்னும் பிரச்சனைடா, அந்த பொண்ணு கிட்ட நான் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறேன், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து அதான் இப்ப நான் வந்து ஒரு இப்படி பேசினாதான் உரைக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது அப்படி தட்டி விடுங்க. நானும் நேத்துல மொசக்குட்டிட்ட கூப்பிட்டு வச்சு, மொசக்குட்டி இன்னொன்னு கமான் ரெடி ஆகுங்க, கமான் போயிட்டு பாபர் ஷாப்ல போயிட்டு நல்லா மாப்பிள்ள மாதிரி நல்லா இது பண்ணிட்டு நல்லா டிசைனா நல்லா வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு தயாராகுங்க. நான் மறுபடியும் அதை நான் மொசக்குட்டிக்கு மட்டும் சொல்ல, இங்க லெசன்ல இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஒன்று சொல்றேன். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சோஃபார் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா விஜய் ஃபேனா பார்த்து லவ் பண்ணுங்க, விஜய் ஃபேனா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இல்லை ப்ரோ என்னால் ஒன்னே நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு முடியாது ப்ரோ அப்படின்னா சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னால் சமாளிக்க முடியும், 2 பேர் 3 பேர்லாம் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் விஜய் ஃபேனாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். இது நான் கொடுக்குற பெரிய அட்வைஸ். இந்த டைம் விட்டுறாதீங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பார்த்துக்க பேசுங்க. சரி நான் போய் சமைச்சிட்டு வரேன், டைம் ஆச்சு. போஸ்ட்டு நான் போனதுக்கு அப்புறமாவது வாய் திறந்து பேசுங்க. ஓகே. அவங்க பேசினாங்கன்னா எல்லாரும் அவார்டு தூக்கி கொடுத்துருங்க தயவு செஞ்சு, முக்கியமா ஒயிட் பேரு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருங்க, ஏன்னா அமைதியா இருப்பாங்க. சரி மத்தவங்க பேசுங்க. இல்ல புரியல, நான் போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரா வருது, எடுத்து பேசணும்னு தோணல, நான் போயிட்டேன்னா இல்லன்னா வருதுல்ல. போயிட்டு எதுக்கு திருப்பி வரீங்க? நாங்களே கதவை போட்டு போடலாம் பார்த்தோம், அதுக்குள்ள சரி நான் போறேன். சரி போறேன். ஏக் ஜும் ஜும் பாய், டாடா பாய். என்ன போயிட்டாரு. ஓகே நீங்க பேசுங்க, அவர் செமஸ்டர் வருவாரு. ஓ சமைக்கும் போது இருக்க மாட்டாரா? இல்ல ஒரு வேற சாப்பிடும் போது ஸ்பேஸ்ல இருக்க மாட்டேன்னாரு, சமைக்கும் போது ஸ்பேஸ்ல இருக்க மாட்டேன்னாரு. இந்த அட்வைஸ் பண்ற மோடெல்லாம் தாண்டியாச்சுங்க, கடுப்பா இருக்கு. எது சொன்னாலும் இவனுக்கு வந்து
அச்சம் பத்தாச்சு அமுத்தம் பத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்பான்ஸ். தற்குறினா விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ்னா தற்குறி. அவ்வளவுதான். அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. என்ன தெரியுமா? இல்ல இதுக்கப்புறம் என்ன தெரியுமா, முதல்ல தம்பியா இருந்தா சொல்லி பார்ப்போம், இல்லையாடா கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம். அதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணா போட்டு மண்டையிலே ஒரு அடி, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு அது மாதிரி உனக்கு டீல் பண்ணணும். கேட்க மாட்டானுங்க ப்ரோ. பட்டாச்சு. அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க ப்ரோ. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மனநல மருத்துவமனை ஒண்ணு உருவாக்கணும். இவனுங்க இப்ப மைக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னா போறானுங்க. உங்க அப்பா வச்சிருக்காரா உங்க அம்மா வச்சிருக்காரா ஆமான்றானுங்க வந்து. இவனுங்க எல்லாம் என்னத்த பண்றது? இவங்களே இப்ப குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாலும் அமைதியா கேட்டுன்னு போயிடுறான். ஆம்பளைங்க எப்படிங்க ப்ரோ, பொம்பளைங்க அநியாயத்துக்கு சின்ன சின்ன பொண்ணுங்க மனசாட்சி இல்லாம தப்பே இல்ல ப்ரோ. 4 பொண்டாட்டி வச்சுக்கிறானுங்க. பணம் இருக்குது நாங்க வச்சுக்கிறோம், 7 பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு அவரு அப்படிங்கிறானுங்க. இது எந்த வகையான மனநிலை? புலிராஜா ஒரு கை தூக்கி இருக்கார. கை தூக்காதீங்க ப்ரோ, பேசிருங்க. நேற்று வரையும் அந்த மைக்கிள் வந்து அவ்வளோ இதுவா பேசணும். அண்ணா இப்படி பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, இன்னைக்கு என்னமோ முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? அவங்க இல்ல நிறைய பேர் பேசலாம் போட்டாங்க. எல்லா தற்கொலையோட பிளானும் அப்படிதான். 2 நாள் திட்டுவானுங்க, அப்புறம் எங்க அண்ணன் தாண்டா எங்க அண்ணன். அது ஒரு அட்டென்ஷன் தான். அப்படி அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு புதுசா ஒரு ரீல்ஸ் போட்டானா அதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வருது. இங்க ரீல்ஸ் இன்ஸ்டால போட்டாலும் சரி, ட்விட்டர்ல போட்டாலும் சரி, ஓ மாறிட்டானுங்கடா அப்படின்ட்டு. அது ஒரு 2 நாள், அது 2 நாள் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு திருப்பி அண்ணனுக்காக மைக்கிள் நம்பி பைபிள் வசனம் அது இதெல்லாம் போட்டுட்டு அண்ணன் இப்படி வெளுக்கிறானேன்னு பார்த்தேன். திரும்பியும் அது வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டு வந்து அண்ணனுக்காக விளக்கு வாங்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணிக்கு போறேன் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க திருப்பி. ஆமா 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 ஆமா. அதாவது திருசாவையெல்லாம் வந்து இதுங்கிறதுதான் ரொம்ப வருண் ராணா. இல்ல ஒருத்தர் இருக்கான் ஊர்ல கள்ளக்காதல் எங்க நடந்தாலும் அம்மாக்கு போன் பண்ணி பேசிருக்கான். அட ஏண்டா உங்க அம்மா கிட்ட பேசுறது உனக்கு வேற டாபிக்கே இல்லையா? பயலுகளை அப்படியே இருக்கு சொல்ல அப்படின்னு. அதுதான் விஜய் ஃபேன். விஜய் ஃபேனுன்னா தற்குறி, தற்குறினா பைத்தியங்க எல்லாமே சேர்ந்ததான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ். விஜய்க்கெல்லாம் ஃபேனுங்கிற தகுதியே கிடையாது. அவனுங்கெல்லாம் மென்டல், அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்தணும். அதுவும் விஜய் ரசிகன்னு சொல்லிட்டு இருந்தேன். தயவுசெய்து கையெடுத்து கும்புறம்பா, யாரும் விஜய் ஃபேன் விஜய் ரசிகர்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. கேட்டா என்ன பாருங்க, என் தலைவனே வந்து கல்யாணம், என் தலைவனே வந்து கள்ளக்காதல் பண்றாங்க, நாங்க கள்ளக்காதல் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாருங்க இவங்கெல்லாம். இல்ல ப்ரோ, நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க வந்து திருத்தலாம் அவங்கள, அதுதான் உங்க வேலை. ஐயோ வேண்டவே வேணாம், திருத்துறதுக்கு நாங்க வரலப்பா. சாமி நம்மளால இவளுங்களெல்லாம் திருத்த முடியாது. அவளுங்க பல புருஷங்களை வச்சுக்குவாளுங்களாட்டுங்குது. வெக்கமயிரே இல்லாம வந்து சொல்ற, நான் 4 புருஷங்களை கூட அவர்கிட்ட பணம் இருக்குதுங்க, பணம் இருக்கிறதுனால நாங்க வச்சுக்குவோம். இப்ப குப்பல்றவன் கூட, அப்ப குப்பல்றவனும் அவ்வளவு கேவலமா போயிட்டானா? குப்பல்றவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்கிற, அப்ப வந்து குப்பல்றவங்களாம் ரொம்ப மோசமா? இல்ல எனக்கு என்ன டவுட்னா, அத எப்படி நீ குப்பல்றவங்க கூட விஜய் கம்பேர் பண்ணலாம்? குப்பல்றவங்க அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. அது வேணா உண்மைதான். எப்படி நீ விஜய் கம்பேர் பண்ணலாம்? விஜய் வந்து எவ்வளவு கீழ்த்தரமானவன், போய் ஊரை சுத்தம் பண்றவங்க கிட்ட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஆமா அது வேணா உண்மைதான். தெருப்பொறிக்கு கட்டின பொண்டாட்டி கூட 26 வருஷமா கூட இருந்துட்டு ஒருத்தர்லன்ட்டு போறான் பரதேசி பண்ணாட. இல்ல குப்பல்றவங்களோட இது நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா கால குப்பை போட்டு அவங்க அள்ளிட்டு போனலாம் தெருவே நாரிடும். சுத்தம் பண்றவங்க அவங்க துப்புரவு தொழிலாளர்கள், அவங்க போய் எப்படி விஜய் கூட கம்பேர் பண்ணலாம்? விஜய் எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா? நானும் விஜய் இல்ல அவங்களே ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கிறாங்க. இந்த நாயை கம்பேர் பண்ணக்கூடாது. யாரு ப்ரோ ஒருவனுக்கு ஒருத்தி? விஜய் ஃபேன்ஸா? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தெரியல ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்ப நாளைக்கு வந்து கள்ளக்காதல் வச்சவன் தான் டிவி கேல இருக்கணும்னா உடனே வச்சுப்பானுங்க எங்கேயா போயிட்டு. அவனுங்களெல்லாம் இதுல சேர்க்க முடியாது. அதுக்குதான் பேர் வச்சிருக்கோம்ல, கூத்தியா தற்கூரி கழகம்ட்டு. அதுக்கப்புறமேட்டு என்னது போய் இல்ல இனிமேல வந்து டிவிக்கே கட்சிக்காரங்க பொண்ணு கொடுக்குறவனோ பையன் கொடுக்குறவனோ பார்த்து கொடுங்க. அப்புறம் உங்க மருமகனோ மருமகளோ ஓடி போயிட்டாங்கன்னா எங்க அண்ணனே இப்படிதான் பண்ணாரு. நீங்க போய் கேட்டீங்கன்னா இது என் பர்சனல், இதுல தலையிட்டு நீ யாருன்னு கேட்பானுங்க. பாத்துக்கோங்க, உங்க பொண்ணு பையன் வாழ்க்கையை காப்பாத்திக்கோங்க. அது எப்படி அதாவது ஊருக்கு வெளியிலே வந்துருச்சு, அது எப்படி பர்சனல் ஆகும்? வீட்டுக்குள்ளார நீ சண்டை போட்டீங்கன்னா இதுதான் கபிலன் ப்ரோ வந்து அடிக்கடி அந்த பாயிண்ட் இது பண்றாரு. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே உங்களுக்கு பர்சனலே கிடையாது முதல்ல.
அத முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அது அவங்களோட அதெல்லாம் பர்சனல்லாம் கிடையாது. பொதுவா வந்துட்டியா, பொதுன்னா என்ன? எல்லாத்தையும் பொதுவா இது பண்ணணும். அதாவது சுய ஒழுக்கம் நமக்கு முக்கியம். ரெட் டிராகன் நான் ஒரு மீம் பார்த்தேன். எனக்கு செம்ம சிரிப்பாயிருச்சு. இந்த காதலர் தினத்துல குணால் அழுதுட்டு இருப்பான். அதை போட்டுட்டு அவர் பர்சனல் பத்தி ஏன்டா பேசுற கேக்குறாங்க. அழுறது வந்து ஜட்ஜா, ஹைகோர்ட் ஜட்ஜே வந்து அவர் பர்சனல் பேசக்கூடாதுன்னு சண்டை போடுவாங்க இவனுக்கு. அதான் ஒரு தற்குறி. அதான் விஜய் ஃபேன்ஸ்னா தற்குறி, முட்டா பயலுக, கொஞ்சம் கூட மண்டையில எதுவும் மசாலா இல்ல, கண்ட இடத்துல மெய்வானுங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்க, அங்க போயிட்டு ஆயம்மான்னு பொண்டாட்டிடா, தங்கச்சிடா, அக்காடாம்பானுங்க. ஆனா நாம பேசணும்னா தப்பும்பானுங்க. ஒன்னா நம்பர் சொசைட்டி பத்தின அக்கறையே இல்ல இவனுங்க வந்து. இவரு நாட்டை காப்பாத்த வர்றாரு, அதை காப்பாத்த வர்றாரு. என்னமோ நாட்டுல ஏதோ இவன் வந்து உண்மையா ஏதோ பண்ணி ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி. இப்ப நீ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ற எல்லா ஐக்கியத்தையும் நார்மலைஸ் பண்ணி என்ன சமூகத்தை நீங்க உருவாக்க போறீங்க? என்னத்தை காப்பாத்த போறீங்க? ஒரு மாதிரியும் கிடையாது. ஒரு ஃபேக் பில்டப் ப்ரோ இவங்க உருவாக்கி இருக்கானுங்க. எங்க அண்ணன் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்த போறாரு. ஐயா இவன் ஃபேக் நமக்கு தெரியும். நம்ம எதிர்பார்க்காத விட இப்ப கொஞ்சம் அடி வாங்குறான், பரவாயில்ல, அது சந்தோஷம் தான். ஆனா இவன் சந்தோஷம். இப்போ நார்மல் லைஃப்ல கூட இருந்தவங்களே இப்படி பண்ணிருக்கான். நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில எவ்வளவு கோல்மால் இவன் பண்ணிருப்பான், எவ்வளவு இயக்கத்தை பண்ணிருப்பான்றதும் வெளியே வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏங்க ஈரான் வாரே அண்ணன் தான் நிறுத்த முடியுமாங்க? பாத்துக்கோங்க, போட்டுருக்கானுங்க. ஓ அப்படியா? ஆமா, கூட பெருசா வராங்களா ப்ரோ? அண்ணன் தான் கூட பெருசா வராங்களா? ட்ரம்பே அண்ணனை பார்த்து பயப்படுவாரு, ஒன்னும் பண்ண முடியாது. எப்படிலாம் போடுறானுங்க பாருங்க, எங்கேயோ ஒண்ணும் புடுங்கிறதுக்கு வக்கீல். ப்ரோ பாகிஸ்தான்ல போயிட்டு வீரராகவன் போய் சம்பவம் செஞ்சுட்டு வந்தாரு, அந்த மாதிரியா? அப்படிதான் போவார் அண்ணன், சும்மா கிடையாது. ஜெட் எடுத்து கிளம்பிடுவாரு. அண்ணன் கிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்துட்டு ஈரான் பக்கம் போக சொல்லுங்க பாக்கலாம். இப்ப அண்ணன் தான் வந்து இப்ப இந்த போரை வந்து நிறுத்துவாருன்னு சொல்றீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, விஜய்க்கு வந்து பொதுவாவே ஒரு பிரச்சனை இருக்கு. போட்டுருக்கானுங்க விஜய் ஃபேன்ஸ். இல்ல வைத்தியஸ்ரீ உனே வந்தாலும் சொல்றேன், விஜய்க்கு பொதுவாவே மனநிலையில ஒரு பிரச்சனை இருக்கு. அவனுக்கு வந்து பப்ளிக் இன்டராக்ஷன் இப்ப நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசி இப்ப நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழ்வோம்ல, அது மாதிரி அவன் வாழ்ந்தது கிடையாது. அவன் என்ன நினைச்சுக்கிறான், தன்னை பத்தி புகழ்ந்து பேசினா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நான் சொல்றதுதான் சரி, நம்ம எல்லாரும் இது பண்ணுவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான மனநிலையில இருக்கான். அவனை அப்படியே வச்சிருக்கானுங்க அந்த கட்சிக்காரனுங்க. அதுதான் உன்னோட மிகப்பெரிய மைனஸ். அதுதான் நம்மளோட பிளஸ். நீ அப்படியே நினைச்சிட்டு இரு, உன்னை அப்படியே குழியில தோண்டி படுக வச்சு மண்ணை தூக்கி மூடிடுறோம். சென்சிபிளா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்ப நீ என்னத்த புரிஞ்சுக்க போற? நீ ஒரு எலைட் மென்டாலிட்டியில இருக்க, கீழே வந்து அடித்தட்டு மக்கள்ல இருக்கவன் வந்து இந்த ஒரு நடிகர்ன்ற இதுல கண்மூடித்தனமா வந்து அவர் என்ன பண்ணாலும் கரெக்ட்ன்னு நினைச்சிட்டு, நீ படத்துல வந்த பிம்பம் எல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படி சப்போர்ட் பண்றானுங்க. நீ அவங்கள இறங்கி கார்ல இருந்து கூட இறங்கி பார்க்க கூட உனக்கு மைண்ட் இல்ல. நீ அந்த அளவு எலைட் இதுவா இருந்திருக்க. இன்னொன்னு இதுல ஒருத்தன் சொல்யூஷன் எடுத்துட்டு வருவ. சொல்லுங்க. ப்ரோ ஒருத்தன் சொல்றான், உனக்கு ஜீவனாம்சம் தான் வேணும்னா அவர்கிட்ட டைரக்டா கேட்டுட்டு வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த தற்கொலைகளுக்கு அந்த அம்மா அவங்க உண்மையாலவே இல்ல நீ கேட்டுக்கு வெளியில நீ போட்டோ எடுத்துட்டு கக்கூஸ் கலவர உனக்கு தெரிஞ்சதை விட உள்ள அவனுக்கு தோசை சுட்டு போட்டவங்களுக்கு தெரியாதா? சினிமால பிச்சைக்காரனா இருக்கும்போது அந்த அம்மா அவ்வளவு கோடீஸ்வரியா இருந்தா. சும்மா அதாவது ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன், பணம் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டான். நான் இவன் வந்து பிச்சைக்கார பையன், இவன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்கார பையன். அந்த அம்மா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 500 கோடிக்கு வந்து அதிபதி. அந்த சங்கீதா லோயலா காலேஜ் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஃபேமஸ் ஆன நாய் நீ. அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரங்க. அப்பவே வந்து அவங்க ஜீவனாம்சம் அவங்களுக்கு, உன்னோட காலுக்கு தூசு அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தேவையான உரிமையை தான் வந்து நீ தேவையில்லாம 2 பெத்து போட்டு வச்சிருக்கீங்க. இத நீங்க பாக்கணும். அவங்க முன்னாடியே அதை கேட்டு அவங்க சுமூகமா போனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து நீ பொம்பளை, நீ என்ன பண்ணிட முடியும், எனக்கு எவ்வளவு பெரிய ஆளு நானு அப்படின்றதுனால இழுத்து வச்சிட்டு இருக்கான். இதை சீக்கிரமா சுமூகமா எப்பயும் முடிச்சிருக்கலாம், முடிக்கல. இப்ப அவங்க வந்து பசங்க இல்ல, அவங்க பசங்க வந்து இப்ப ஐ திங்க் இங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். இப்ப இவங்க மட்டும்தான் அந்த உரிமையா கேட்டு வாங்க முடியும். இல்ல அந்த அம்மா அதுக்காக அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா எவ்வளவு டிஃபரண்டா பிஹேவ் பண்றாங்க பாருங்க. அந்த அம்மா நினைச்சா பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க முடியாது, இல்ல போட்டோஸ் லீக் பண்ண முடியாதா? இந்த காலத்துல ஒரு வீடியோ கால் வந்தா நியூஸ் சேனல்ல எடுத்து போடுவான். வீடியோ கால்னா பரபரப்பாயிடும். எவ்வளவு பேட்டிலாம் கொடுக்கல.
அவங்க சாஃப்டா இருக்கனால பேட்டி எல்லாம் கொடுக்கல. இவன் தான் வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான். அவங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, வன்கொடுமை சட்டம் இவன் இப்படி கொடுத்துருங்க. வாண்டடா அப்படி கொடுத்தாலே எப்படியா அவங்க போட்டுருவாங்க. பிரஸ் மீட் கொடுப்பாங்க. இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதே வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. எலெக்ஷன் முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கொடுத்து இவனுடைய முகத்திரைய அக்கு வேற ஆணி வேற கிழிக்கணும். இவன் பெரிய புடுங்கி மாதிரி நேத்து வந்து மகளிர் தினத்தை அதான் வெளிப்படையா இருக்கவங்களுக்கு தான் போய் சேரணும் கண்டிப்பா. ஆனா கேக்குது, இப்ப கேக்குது. எந்த சோசியல் மீடியால நாங்க மாசுடா, நாங்க டானு இதுனாங்கன்னா அதே சோசியல் மீடியாவை இவனுங்களை வச்சு செய்யணும். அதுதான் ரொம்ப நாள் ஆசை. இப்ப 2 நாளா எல்லாம் பதுங்கு குழியில போய் ஒதுங்கிட்டானுங்க தெரியுமா? எறும்பு குழி எந்த எறும்பு குழியில இருக்குதோ அந்த எறும்பு குழியில போய் எல்லாம் ஒதுங்கிட்டானுங்க. ஒரு வாரத்தை தலை காட்ட முடியாதுடா அப்படின்ட்டு. ஆனா இவனுங்களமான ஒரு கேவல பிரிவியை நாங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு கொலை கூட செஞ்சுட்டு அவனுங்க அண்ணன் செஞ்சதுல தப்பு இல்லை ப்ரோ. கெட்டவங்களை தான் வந்து அண்ணன் வந்து கொன்னாரு, அதெல்லாம்